வருக வருக என்று அழைக்கும் மனது வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே உமது சீடரனவே பாசுவரில் இணைவோம் அன்பின் கலனையுலகும் உலகும் நினைப்போம் நற்கருணையே வல்லமையினுடைய இயேசுவை தேடல்கள் இல்லாமல் இந்த இடத்திலே நாங்கள் இல்லை. தேடுகிறோம். உம்முடைய அருள் பிரசன்னம் இம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருத்தலத்தின் மடியிலே எங்களுடைய பாதங்களையும் உள்ளங்களையும் வாழ்வையும் வாழ்வின் பொழுதுகளையும் சுமந்த நாங்கள் வாழ்வினுடைய ஜெஸ்டமணியிலே நின்று உம்முடைய பாடுகளினுடைய பொழுதுகளோடு எங்களுடைய வாழ்வின் பொழுதுகளையும் இணைத்து தியானித்து பயணித்த நாங்கள் யாரும் எண்ண முடியாத, யாரும் வழங்க முடியாத, யாரும் உருவாக்க முடியாத கடவுள் உயிரோடு காட்சி தருகின்ற உயிருள்ள பிரசன்னத்தின் முன்னிலையிலே, நற்கருணை பிரசன்னத்தின் முன்னிலையிலே இயேசுவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முழந்தால் படியெடுக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டில் சூழல்கள் என்னை பாதிக்கின்றன.
படைப்பில் நீர் பலவீனத்தை உருவாக்கவில்லை. பலவீனத்தை நாங்கள் உருவாக்கி எங்களுடைய பாவங்களால் எங்களை இன்னும் பலவீனப்படுத்திக் கொண்டு இந்த பலவீனங்கள்லாம் எங்களுடைய இயல்புகளோ என்கின்ற புரியாத நிலைகளுக்குள்ளே போராடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நான் தவறி இருக்கிறேன். இயேசுவே, உன்னுடைய உறவிலிருந்து நான் விலகி இருக்கிறேன். இது உண்மைதான். ஆனால் விழும் பொழுதெல்லாம் இது என்னுடைய மனித இயல்பு என்று சொல்லி என்னை நியாயப்படுத்தி இருக்கிறேன். எனக்கு கற்றுத்தார். நான் பாவத்திற்கு சொந்தமானவனா என்கின்ற கேள்விக்கு எனக்கு பதில் தான். பாவமும் பலவீனமும் தான் என்னுடைய இயல்பா என்கின்ற வினாவுக்கு இன்று விடைதான். அன்பின் இயேசுவே, அகிலத்தை படைத்து ஆட்கொண்டவரே, 21ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த உலகம் இருப்பது, இயங்குவது, இயங்கிக் கொண்டிருப்பது, இவற்றினுடைய இயல்பியல் விதிகளில் இருந்து சற்றேனும் விலகும் என்று சொன்னார் வாழ்வும் உயிரும் சாத்தியம் இல்லை என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்கிறது. சற்றும் விலகாத ஒரு நியதிக்குள்ளே எவ்வாறு இந்த உலகம் படைக்கப்பட்டது, எவ்வாறு இந்த உலகம் இயங்குகிறது, எவ்வாறு இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இந்த கேள்விகளுக்குரிய பதில் கடவுளை தவிர வேறொன்றாக இதுவரை இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லை. இந்த மிக உன்னதமான நுணுக்கமான இயல்பின் சொந்தங்களுக்குள் தான் பிரியமானவர்களே நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறோம். இந்த நிமிடம் என்னுடைய மூச்சு கூட எனக்கு சொந்தமில்லை. அடுத்த நிமிடம் எனக்கு உறுதியும் இல்லை. அடுத்த நிமிடம் எனக்கு உறுதியும் இல்லை என்கின்ற சூழலுக்கு மத்தியிலும் நான் தான், எனக்குத்தான் எல்லாம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் சரி, நான் மட்டும்தான் சரி, என்னுடைய எண்ணங்கள் தான் நியாயம், என்னுடைய சிந்தனைகள் தான் உண்மை, என்னுடைய விருப்பங்கள் தான் வாழ்க்கை என்கின்ற முட்டாள்தனம் எத்தனை மடமையானது என்பது கூட புரிந்து கொள்ளாமல் நாம் நம்மை அறிவாளிகள் என்று சொல்லி விளக்கம் சொல்லுகிறோம். அந்த அறிவு கூட மறுநிமிடம் எனக்கு என்னோடு இருக்குமா என்கின்ற உறுதி கூட நம்மில் இல்லை என்பதுதான் நாம் யார் என்பதனுடைய அறிவு பிரியமானவர்களே. உற்று நோக்குவோம் இயேசுவை. அனைத்திற்கும் மேலானவர், அனைத்தையும் உண்டாக்கியவர், அனைத்தையும் கடந்தவர், காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டவர். யோவான் நற்செய்தி
3:16 சொல்லப்படுவது போல உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அன்பினால் தன்னையுடைய திருமணத்தை நிறைவேற்ற மனிதனாக அவதரித்து இந்த மண்ணிலே வந்தவர் இவரை உற்று நோக்குகிறவர்களுக்கு எல்லாம், இவரை விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் மீட்பை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட திருமகனாகிய இயேசு தன்னுடைய வாழ்வின் வரலாற்றிலே நம்மோடு நித்தியமும் நிரந்தரமாக சங்கமமாக நம் கண்களுக்கு புலப்பட்டவராக இருப்பதற்காக உருவாக்கிய பரிசுத்தமான நற்கருணையின் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். இது காட்சி அல்ல, கற்பனை அல்ல, கதையும் அல்ல, கட்டுக்கதையும் அல்ல. உன் கண்கள் பார்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தால் உன்னை குணப்படுத்தக்கூடியவர், உன் மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை இருந்தால் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடியவர், உன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இவரை வரவேற்கின்ற எண்ணம் உறுதி உனக்கு தூய்மையாக இருந்தால் இன்று உன்னுடைய வாழ்வின் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். நீ விசுவசிக்கின்றாயா? இயேசுவின் பிரியமானவர்களே, திருவிவிலியத்திலே இயேசு பணிபுரிந்த 3 வருட கால சூழல்களுக்குள்ளே இந்த நற்செய்திகளின்படி என்ன நடந்தது என்று சொல்லி தேடி பார்க்கிற பொழுது கூட்டம் என்கின்ற ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். கூட்டம், மக்கள் கூட்டம். நாங்களும் கூட்டமாக இருக்கணும். எல்லா கூட்டமும் அர்த்தம் பெற்றதா என்பது திருவிவிலியத்திலும் கேள்விதான். எல்லா கூட்டமும் இயேசுவை ஆத்மார்த்த ரீதியாக பின்பற்றினார்களா என்பது கேள்விதான். எல்லா கூட்டமும் இயேசுவை சொந்தமாக்கினார்களா? இயேசுவின் சீடர்களானார்களா? இயேசுவின் வார்த்தைகளை தங்களுடைய வாழ்வாக்கினார்களா என்பது எல்லாமே கேள்விதான். ஏனென்றால் அவரை ஒரு கூட்டம் பின்பற்றியது. அவருடைய புதுமைகளை ஒரு கூட்டம் பார்த்தது, பெற்றது, அனுபவித்தது, அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தது. அவருடைய போதனைகளை விரும்பி தேடிய கூட்டங்களும் உண்டு. அந்த போதனைகளுக்காகவே மைல்கள் கடந்து நடந்து சென்றவர்களும் உண்டு. வாழ்வு கண்டார்களா? ஏனென்றால் அவரை சிலுவையில் அறையும்படி கத்திய கூட்டமும் உண்டு. பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த கோஷத்தோடு தங்களுடைய கோஷங்களையும் இணைத்துக் கொண்ட கூட்டமும் உண்டு. தங்களுடைய சுயநலங்களுக்காக பேச வேண்டிய வேலைகளை பேசாமல் அடங்கி போன கூட்டங்களும் உண்டு. அழுத கூட்டம் உண்டு, பின் சென்ற கூட்டம் உண்டு, அமைதியான கூட்டம் உண்டு, தன் வல்லமை சக்தி தெரியாத கூட்டம் உண்டு, எங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை என்று இருக்கின்ற கூட்டமும் உண்டு. நாங்கள் யார்? நாங்கள் யார்? காணாமல் போகின்ற கூட்டமா? விசுவாசத்தின் பயணத்திலே கண்டுகொள்ள வந்திருக்கின்றோமா?
உணர வந்தோமா? மாற்றம் பெற வந்தோமா? மனம் வருந்த வந்தோமா? மனம் திருந்துவதற்காக மனம் வருந்த வந்தோமா? குணமடையவும் புதுப்பிக்கவும் அருள் பெறவும் இறைவனுடைய கருணையினுடைய வெள்ளத்திலே நனைந்து கொள்ளவும் உம்முடைய ஒரு நேர பார்வையிலும் இயேசுவே என் மீது விழுந்து விடாத என்கின்ற தாளத்தோடும் கூட்டமாக அல்ல, தனித்துவமான மனதோடு ஆன்மாவோடு இயங்குகின்ற ஏக்கம் தற்போது இப்போது எனக்கு, என் ஆன்மாவுக்கு, என் ஜீவனுக்கு உண்டா? மனம் திறந்து இயேசுவை பார்த்து தனிமையிலே சொல், உன் குரல் இவருக்கு கேட்கும், உன் பெயர் இவருக்கு தெரியும், உன் வரலாறும் வாழ்வும் வாழ்வின் பொழுதும் இவருடைய பார்வைக்கு உட்பட்டதுதான் என்பதை நீ நம்புகிறாயா? ஆதலால் தான் திருவிவிலியத்திலே சக்கேயுவை மறக்க முடியாது, ஏழை கைம்பெண்ணை மறக்க முடியாது, சுங்கச்சாவடியிலே இருந்த லேவியை மறக்க முடியாது, பேதுருவை பிரித்து விட முடியாது, தோமையாரை அப்புறப்படுத்த முடியாது, கை சும்பியவரை கவனிக்காமல் விட முடியாது. இப்படி எத்தனையோ எத்தனையோ தனிப்பட்ட மனிதர்களுடைய கதாபாத்திரங்கள் இயேசுவினுடைய பிரசனத்திலே கற்றுக்கொண்ட வாழ்வினுடைய பாடங்களை பிரித்து விட முடியாது. பிரியமான உறவுகளே, இன்று உன் பாத்திரம் என்ன? இன்று உன் சுயம் தனித்துவமாகட்டும், உன் தேடல் தனித்துவமாகட்டும். அதனால் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற புரிதலை உருவாக்கும். அற்புதங்கள் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். பாடப்படுகின்ற அதிசயங்கள் புரிகிறவர் என்கின்ற பாடலோடு இணைந்து நாங்கள் இந்த இயேசுவிடத்திலே இன்றைய நாளிலே என்னுடைய ஆன்மாவுக்கான ஒரு அதிசயம் கேட்கப் போகிறேன். என்னுடைய ஆன்மா சந்திக்க வேண்டிய அற்புதத்திற்காக செபிக்கப் போகிறேன். அவருடைய பார்வை என் உள்ளம் செல்லட்டும் என்று சொல்லி பக்தியோடு தொடர்ந்து பாடப்படுகின்ற பாடலிலும் இணைந்து கொள்கிறோம். நம்முடைய செல்வங்களோடு சேர்த்து இந்த திருத்தலத்திலே பலவிதமான எண்ணங்களோடு வந்து தங்களுக்கு ஆசிரியக்கு சொல்லி கேட்கிறவர்களை நினைத்துக் கொள்வோம். விசேட விதமாக கமலேஸ்வரன் சுஜீவா, கவிர்தன் கஸ்மினா, அஜீவன் இவர்கள் நோய் நீங்க பெற தங்களுக்காக சிரிக்க கேட்கிறார்கள். பிரசோத் இவருக்கு நிரந்தர விசா கிடைக்க வேண்டி சிரிக்க கேட்கிறார். குடி போதையிலிருந்து விடுதலை பெறவும் ஆண்டவருடைய மரியன்னையுடைய இந்த திருத்தலத்திலே பேஸ்வின் கணக்காக மன்றாட சொல்லியும் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக வின்சென்ட் சால்வினி நன்றி சொல்கிறார்கள். ஜே பிரபா நிருபா ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்கிறார்கள். வெளிநாட்டு பயணம் சரிவர ஜனோ தனக்காக செதிக்க கேட்கிறார். சகோதரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், இன்னுமாக குமரிசி திரா இவர்களுடைய வெளிநாட்டு பயணம் சரிவரவும், குடும்பத்தில் உள்ள நோய் நொடிகள் தீரவும் தங்களுக்காக செதிக்க கேட்கிறார்கள். தன் மகளுக்கு திருமண பாக்கியம் விரைவிலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெற்றோர் சிரிக்கிறார்கள். தங்கள் மகள் வேல் பரீட்சையிலே நல்லபடியாக சித்தி அடையவும், கிஷன் முழு பூரண சுகம் பெற வேண்டும் என்றார்கள். வெளிநாட்டில் உள்ள தங்களுடைய
உறவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் சுகப்பிரசவம் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவருக்கு நடைபெற வேண்டும் என்றும் செபிக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே வீட்டிலே சகோதரர்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும் நல்ல திருமண வாழ்வு நடைபெற வேண்டும் என்றும் செபிக்க கேட்கிறார்கள். இன்னொரு குடும்பம் தங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமை நிலை பெறவும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் செபிக்க கேட்கிறார்கள். இன்னொரு குடும்பம் தங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமை கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் சுக பாக்கியத்தோடு இருக்க வெளிநாட்டு பயணங்கள் சரிவர, திருமணம், வெளிநாட்டு பயணம், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் குணம் பெற ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலே 11 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கடந்த வருடம் சிந்தாத்திரை மாதாவுடைய பரிந்துரையால் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறவர் செபிக்கிறார். சுகப்பிரசவம் கிடைக்கவும் பிறக்கிற குழந்தை நீடிய உடலுள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கவும் செபிக்க பெற்றார்கள். நல்லபடியாக வேலை கிடைத்தமைக்காகவும் வாகனம் கிடைத்ததற்காகவும் சிந்தாத்திரை மாதாவுக்கு நன்றி சொல்கிறார்கள். சகோதரர் அவரை நினைத்துக் கொள்வோம். என்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், தூர தேச உறவுகள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து வாழ வேண்டும். சிந்தாத்திரை மாதா எங்களுக்காக செபிக்க வேண்டும் என கேட்கிறார்கள். என் மகனை விபத்திலிருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். வெளிநாட்டு பயணம் சரிவர, வீசா கிடைக்க கடவுள் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக சரிவரவும், மகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், கிறிஸ்டி குடும்பத்திற்கு உடலுள்ள ஆன்மீக நலம் கிடைக்கவும், கஷ்டங்கள் நீங்கி கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறவும், வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கவும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும் இந்த திருத்தலத்திலே செபிக்க கேட்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் நம்முடைய சிரமங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வோம். தூர இடத்திலிருந்து சொல்ல முடியாத பல எண்ணங்களோடும் கவலைகளோடும் பாரங்களோடும் இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் பார்த்துக் கொள்வார். வெறும் அர்த்தமற்ற வார்த்தைகளால் நான் உன்னை துதிக்கவில்லை, கற்பனைகளாலும் காவியங்களினாலும் நான் உன்னை நினைக்கவில்லை. இயேசுவே, வாழ்வினுடைய வரலாறுகளிலே உன்னுடைய குலத்தையும் அதிசயத்தையும் கண்ட மனிதர்களினுடைய சபங்கள் என் கண் முன்னிலையிலே எத்தனையோ எத்தனை. அதே சாட்சியத்துக்குள்ளே நானும் என்னுடைய குடும்பமும் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். உன்னுடைய அற்புதமும் அதிசயம் என்னுடைய ஆன்மாவை தொடட்டும், மாற்றத்தை எனக்குள்ளே விதைப்பதாக. தண்ணீரை இரத்தமாய்
மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் வெறும் அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறுகின்ற தினசரி அதிசயம் இந்த திருவுலகத்திலே எல்லா இடத்திலும் பலவீனமான குருக்களினுடைய கரங்களுக்குள்ளே இடம் பெறுவதை நாம் காண்கிறோம். இதை விட மிகப்பெரிய அதிசயம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. ஒரு குருவினுடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வசீகர வார்த்தைகளினுடைய சங்கமிப்புக்குள்ளே வெறும் அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறி அதே உடல் இந்த நற்கருணையினுடைய பிரசன்னமாக நமக்கு காட்சி தருகிறது. அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சதை சதையாக, இரத்தம் இரத்தமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் அவருடைய சாட்சியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆலயங்களே எத்தனையோ எத்தனை. நீ அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அதே ஆண்டவரைத்தான் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அதே ஆண்டவருடைய முன்னிலையில் தான் நீ அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்விலும் அதே அதிசயம் அற்புதமும் இன்று சாத்தியம் நீ நம்புகிறாயா? செபித்துக் கொள். செங்கடலை இரண்டாக பிளந்துட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்துட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சிறிய தேசத்துக்குள்ளே கடந்த 2-3 நாட்களாக சூரியனுடைய கதிர்கள் நம்மை தாக்குகின்ற அளவுக்கு காலநிலை இருக்கும் என்கின்ற செய்திகள் எங்களுடைய காதுகளுக்குள்ளே, எங்களுடைய தொலைக்காட்சிகளுக்குள்ளே. அதே சிறிய தீவிலே வெயிலுக்கு சளைக்காத ஒரு மண்ணிலே இந்த தியான நேரத்திலே நம்மை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். இயற்கையிலே, இயற்கைக்குள்ளே கடவுள் செய்கின்ற காரியங்களும் எத்தனையோ எத்தனை. இவையெல்லாம் அன்றாடம் நாம் காண்கின்ற அதிசயங்கள் தான். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்பாடுகளும் கூட விசுவசிக்கின்றாயா? குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே
மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மனிதனை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவனும் நமக்குள் இருக்கின்றார். என்னுடைய இயேசுவே, உங்களுடைய பிரசன்னத்தின் முன்னிலையில இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை உற்று நோக்குவீராக. ஒவ்வொருவருடைய பெயரும் உனக்கு தெரியும் இயேசுவே. இந்த பிள்ளைகள் உன் சகோதர சகோதரிகள் கடந்து வந்த பாதையை நீர் அறிவே. இவர்களுடைய காயங்கள் உமக்கு வெளிச்சம் ஆண்டவரே. உள்ளார்ந்த தடைகளா, வெளியார்ந்த தடைகளா, இன்று இவர்களுடைய வாழ்வினுடைய போராட்டம் என்பதை நீர் அறிவே. அதனால்தான் நீங்கள் சுதிப்பதற்கு முன்பே உங்களுடைய தேவைகள் எது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, உறவுகளே, பெற்றோரே, இளநிலைவர்களே, மாணவர்களே, திருமணமான உறவுகளே, உன்னுடைய வாழ்வினுடைய போராட்டம் எது என்பதை நீ அறிவாயா? உன்னுடைய சஞ்சலம் வெளியாந்ததா உள்ளாந்ததா? ஒரு அருமையான நிகழ்வை நாங்கள் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சீடர்களோடு படகிலே மறுகரைக்கு செல்கிறார். மனிதருக்கும் தெரிந்த பகுதிதான். இயேசு உறங்குகிறார். அந்த பயணத்திலே இயற்கையினுடைய சீற்றம் கடலிலே அலைகளாக புயல் காற்றாக மாற்றம் அடைகிற பொழுது படகிலே இருந்து மீனவர்களாக வாழ்ந்து அனுபவம் பெற்ற அவருடைய சீடர்கள் கிளம்புகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். மீனவர்களாக அனுபவம் பெற்றவர்கள். கடல் அவர்களுக்கு புதியது அல்ல. அலைகளும் காற்றும் புயலும் அவர்களுக்கு புதியது அல்ல. இவற்றை சந்தித்த மனிதர்கள் சஞ்சலம் அடைகிறார்கள். இயேசு படகிலே நித்திரை. ஒரு காற்றுக்கும் புயலுக்கும் அலைகளின் மத்தியிலே சஞ்சலப்படுகின்ற ஒரு படகிலே, சிறிய படகிலே, கப்பல்கள் அல்ல, சொகுசு கப்பல்கள் அல்ல, சிறிய படகிலே ஒரு மனிதனால் நித்திரை என்பது சாத்தியம். நமக்கு நினைத்து பார்க்க முடியுமா? ஆனால் இயேசு தூங்குகிறார். சீடர்கள் இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். நாங்கள் சாகப் போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு எங்களோட மனசுக்குள்ளேயும் அப்படியான ஒரு கேள்வி இருக்கும். சில நேரங்களில் யாத்திரை ஸ்தலங்களுக்கு போற நேரம் உணர்வுகள் கூடி ஒரு இடத்துல சொல்லிக்கும், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே நீர் எங்களெல்லாம் பார்க்கறது இல்லையா? என்ற கண்ணீர்லாம் உனக்கு தெரியறது இல்லையா? இப்படிலாம் கேட்போம் எங்களுடைய சுகத்துல. சிலர்கள் அதான் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோம், உமக்கு தெரியாதா? நித்திர உள்ள மனுஷன் எழுதிட்டாங்க இல்லையா? உங்க வீட்டுல உங்களோட கணவர் நல்ல நிம்மதியா நித்திர உள்ள நேரம்
எழுப்பி பாருங்க, என்ன நடக்கும்? என்னென்னவெல்லாம் நடக்கும். நிம்மதியா நித்திர கொண்ட மனுஷனை எழுப்பி நமக்கு காலையா. இயேசு யாரை கடிந்து கொண்டார்? முதலிலே காற்றை கடிந்தார், பிறகு தம் சீடர்களையும் கடிந்தார். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு அமைதியான சூழல் இருந்தாலும் கூட எங்களுடைய மனதிலே அதே அமைதி இருக்கிறதா? மனதிலும் அதே அமைதியான சூழல் இருக்கிறதா? எங்களுடைய நிம்மதிகளை காவு கொள்வதை எவை? இங்கு 2 வேறுபாடுகள் உண்டு. ஒன்று, அந்த சீடர்களினுடைய உள்ளார்ந்த கலக்கம். அந்த உள்ளார்ந்த கலக்கத்திற்கு காரணமாக இருந்த காற்றும் கடலும் ஏற்படுத்திய வெளியார்ந்த குழப்பம். இதே நிலை இன்று நம்முடைய வாழ்விலும் உண்டு. வெளியார்ந்த குழப்பம் ஒருவரும், இந்த வெளியார்ந்த குழப்பங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்துகின்ற உள்ளார்ந்த கலக்கங்கள் ஒருவரும். ரெண்டும் இருக்கு. இருக்குதா இல்லையா? இல்லையா? பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், எனக்கு இதனுடைய வேறுபாடு தெரிவதில்லை. இயேசு முதலிலே வெளியார்ந்த குழப்பங்களை கடிந்து கொண்டார், நிறுத்தினார், காற்றையும் கடலையும் அடக்கினார். அவருக்கு அந்த இடத்திலே வல்லமை உண்டு. அதே இயேசுவுடைய பிரசன்னத்திலே, அற்புதம் செய்பவர்களுடைய பிரசன்னத்திலே, அதிசயங்கள் செய்பவர்களுடைய பிரசன்னத்திலே இன்றைய நாளிலே நிம்மதியாக இந்த வெளியார்ந்த விஷயத்தை நாம் கொடுத்து நீயே பார்த்துக்கணும். இந்த வெளியார்ந்த குழப்பத்தை எல்லாம் நீயே பார்த்துக்கணும். இந்த பக்கத்து வீட்டு பிரச்சனையை பார்த்துக்கணும். இல்லையா? நிறைய பக்கத்து வீட்லையும் பிரச்சனை. என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கோ. உங்களை திட்டுகிற மனுஷங்க போய் தயவு செய்து நீ திட்டாதேன்னு சொன்ன இன்றைக்கு கருக்கூடிய சூழல் இருக்கா? நடக்குதா? அதுக்கும் திட்டுவான். திட்டுற மனுஷன் போய் தயவு செய்து திட்டாதா சொன்னால் அதுக்கும் திட்டுவாங்க. அது உன்ற கையில இல்லை, அவன்ற வாயில தான். பல விடயங்கள் எங்களுடைய கரங்களுக்கு, எங்களுடைய வல்லமைகளுக்கு அப்பாற்பட்டது. அதை குறித்து நீ கவலை அடைவதால் அது தீர்ந்து போவது கிடையாது. ஆனால் அந்த குழப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொடுத்தால் தீரும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயமாக சாத்தியம். குழப்பமடையாமல் கொடுக்க நீ தயாரா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, இதையெல்லாம் ஒருவன் இருக்க இதை உனக்கே சொந்தமாக்கி அதை என்றும் பிரசன்னமாக்கி அதனுடைய இருப்பிலேயே குழம்பிக் கொண்டிருக்கின்ற மனம் உனக்கு சொந்தமானது. ஒரு நாள் ஒரு மனிதர் காலையில் ஒரு தடவை தான் பேசியிருக்கார், ஒரு தடவை தான் பேசியிருக்கார். அந்த ஒரு வார்த்தையை ஒரு மாசமா நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது யாரு? யாரு? நான். அப்ப அந்த குழப்பத்துக்கு சொல்றேன் நான் தான். அவர் ஒழுக்கத்தான் பேசினார். பேசிட்டாரே 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 சொல்லிட்டாரே செஞ்சிட்டாரே. அனாவசியமான நினைவுகள் நம்முடைய நினைவுகளிலே இருந்து அகற்றப்பட வேண்டியவை. சில பேர்கிட்ட கதை கட்டுங்களா சொல்லுவாங்க,
நான் உன்னை 5 வருஷத்துக்கு முன்னுக்கே மன்னிச்சுட்டேன். அவர் மறந்துதான் இருந்தேன். நீ திருப்பி பிழை செய்கிறா, ஆனா இப்ப நான் மன்னிக்க மாட்டேன். உண்மையிலே 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது அவர் மறந்தார். மறந்திருந்தா நான் மறந்துட்டேன்னு திருப்பி முயற்சி சொல்லுவாரா? மறந்துட்டேன், அதை நினைச்சு திருப்பி சொல்றது மறந்தேன். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்வினுடைய எண்ணங்களை எத்தனையோ காயங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ மனிதர்களுடைய எதிர்மறையான கூட்டங்களை எல்லாம் சேர்த்து குப்பைகளாக இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இன்னும் உண்டு. இதுதான் உண்மை. இது எப்படி என்று சொன்னால், நேருஜி என்று சொல்லி இந்தியாவில் செலவு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய முதலாவது பிரதம மந்திரி. அவர் ஒரு மேடைக்கு சென்றிருந்தார். ஒரு நிகழ்ச்சிக்கு மேடையில் இருக்கும்போது மேடையில் நாற்றம் வீசுது. நேரு அங்கே இங்கேதான் பார்க்கிறார். அவருக்கு அடையாளம் காண முடியல, எங்க இருந்து இந்த நாற்றம் வருது. என்னுடைய மெய்க்காவலனை கூப்பிட்டு சொல்ல, ஒருக்க பார்த்து சொல்லு தம்பி, இங்கேயோ இருந்து நாற்றம் வருது, மேடையில் இருக்கிறது. என்னுடைய மெய்க்காவலன் தேடி கண்டுபிடிச்சான். நேருக்கு பக்கத்துல இருந்தவர் சொக்ஸ துவைக்கிறார். நேருக்கு பக்கத்துல இருந்தவர் சொக்ஸ துவைக்கிறார். நம்ம பிள்ளைய செய்யறாங்க இந்த வேலைகள். நேரு மரியாதையா சொல்றாரு, தம்பி இந்த சொக்ஸ போய் கலட்டி வச்சுட்டு வா, அதுல இருந்தா நாற்றம் வருதுன்னு மரியாதையா சொல்றாரு. அவருக்கு மட்டும் கேட்கிறாங்க. அவரும் மரியாதையா எழுதி போய் திருப்பி வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஒரு 15 நிமிஷம் நல்லா போயிட்டு திருப்பி தொடங்கிச்சு. நேருக்கு ஒரு சந்தேகம், நீங்களே சொக்ஸ கலட்டி வச்சுட்டு வந்தவங்க சொல்லி திருப்பி கேட்டிருக்கிறாரு, தம்பி சொக்ஸ கலட்டி வச்சுட்டு வந்தீங்க. ஓ நேருஜி, நான் கலட்டி வச்சுட்டேன், நீங்க நம்பலையா? அதனாலதான் இந்த பொக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், பொக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்காங்க. இதுதான் காலில் இருந்து கலட்டி பொக்கெட்டுக்குள்ள வைக்கிற பைத்திய காரணம். நம்முடைய வாழ்வில் இருந்தும் முழுமையாக அகற்றப்பட வேண்டிய தீய கொடிய வேதனைப்படுத்தக்கூடிய வரலாறுகளும் எண்ணங்களும் காலில் இருந்து கலட்டி பொக்கெட்டுக்குள்ள வைக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. களையப்பட வேண்டியவை, நிரந்தரமாக களையப்பட வேண்டியவைதான். அது அருகிலே இருந்து நமக்கு மீண்டும் சொந்தமாகுகின்ற அசிங்கங்களாக இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அதை செய்வது கிடையாது. நாளிலே இறைவார்த்தையோடு வெளிச்சத்துக்குள்ளே பார்க்க இருக்கிறோம். அதெல்லாம் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பதற்காக இறைவார்த்தையை எழுந்திருப்போம். இறைவார்த்தைக்காக முடியுமான அனைவரும் எழுந்துள்ளது. சில நேரத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம எழுப்புறது கஷ்டம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறைவார்த்தைகள் 46 முதல் 52 வரையாக. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற பொழுது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும்,
இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்க. தம் மேலுடையை எறிந்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருத்தலத்திலே வந்து இயேசுவினுடைய பாடுகளினுடைய நிலைகளிலே திருச்சிலுவை பாதையிலே பங்கு பற்றி தியானித்து இந்த நற்கருணை பிரசனத்தை அனுபவித்து திருப்பலியினுடைய திருவிருந்திலும் கலந்து கொண்டு மீண்டும் எங்களுடைய இல்லம் நோக்கி செல்ல இருக்கின்ற நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானது இன்றைய இறைவார்த்தையினுடைய செய்தி. இன்றைய தியானத்தில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் இந்த இறைவார்த்தை பகுதி தனக்கு சொந்தமாக உள்ளே வைத்திருக்கிறது. எப்படி பார்ப்போம், தியானிப்போம். ஒரு கூட்டம் பயணம் செய்கிறது இயேசுவோடு சேர்ந்து. இங்கு தன்னுடைய உடலிலே ஒரு பலத்தை, ஒரு சக்தியை இழந்த ஒரு மனிதன், திமேயுவினுடைய மகன் கார்த்திமேயு, பார்வையற்றவர். அவருடைய உடலிலே ஒரு நிலை உண்டு. நம்முடைய உடலுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கு. 100 விதமாக உடல்ல 100 விதமான ஆரோக்கியம் பெற்றால் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கு. சுகர், கொலஸ்ட்ரால். இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா நம்பர் நம்முடைய வரலாறு சொல்லும். 100, 130, 120, இல்லையா, லோவா, ஹையா, மேலையா, கீழையா, எல்லாருக்கும் டிகிரி இருக்கு. எல்லா மனிதர்களுடைய உடலிலும் ஒரு நிலை உண்டு. இருப்பது ஒன்று உண்டு, இழந்ததும் ஒன்று உண்டு. இது பார்வையற்றவன் பார்வை இழந்தார். ஆனால் இந்த உடலினுடைய பலவீனம் ஆண்டவரிடத்தில் இருந்தவனை பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு காரணமாக நம்முடைய பார்வையற்ற நிலை இருக்கவில்லை. இதுதான் முக்கியமானது. ஆனால் எங்களுடைய உடல் நிலைகள், வருத்தங்கள் கடவுளிடம் இருந்து எங்களை பிரிச்சிடக்கூடாது. சில பேர் வருத்தம் வந்தா சிரிக்கிறது இல்லை, சில பேர் வருத்தம் வந்தா தான் சிரிக்கிறது. ரெண்டும் இருக்கு. ரெண்டும் நல்லா இருந்து வருத்தம் வந்தா சிரிக்கிறது கிடையாது. ஏன் வந்ததுன்னு தெரியாம வருத்தம் வந்துட்டு சொல்லி சொன்னால், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே பாரு பாரு பாரு. இங்கு கண்பார்வையற்றவன் செல்கிறவர் இயேசுதான் என்பதை கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்துக்குள்ளே அந்த சத்தத்தில் இருந்து சத்தம் சொல்லுகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும். இது மிகப்பெரிய சபம். சின்ன சபம் தான், மிகப்பெரிய சபம். இயேசுவே, என் மீது இரக்கம் வை. இயேசுவினுடைய இரக்கம் மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இடத்துக்கு சாட்டிக்கு வந்தது இயேசுவினுடைய இரக்கத்துக்கு தானே. இல்ல, யோசிச்சு பாருங்க, வேற சொல்றாரு வித்தியாசம் இல்லை. இந்த இரக்கத்துக்காக வேறத்தை சொல்லிப்போம்.
நாம் செத்த பிறகு நம்முடைய உடம்பை தூக்கி கொண்டு கோயிலுக்குள்ள வச்சு நாம் செழிக்க முடியாத சூழலை மற்றவங்க நமக்காக செய்வார்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்ம இலைக்காட்சிக்காக சொல்லுகிற சபத்தில் அதான் சொல்லுவாங்க, ஹேவ் மர்சி ஆன் us. ஆண்டவரே இவர் மீது இரக்கம் வைப்பீராக, நித்திய பேரின்ப பாக்கியத்தை இவருக்கு வழங்குவீராக. அதுதான் கடைசி சேரம் நமக்கு. இந்த இரக்கம் இயேசுவினுடைய அல்லது கடவுளினுடைய ஒரு இயல்பு அல்ல. நிறைய இயல்பு இருக்கு கடவுளுக்கு. அந்த இயல்புல ஒன்று இரக்கம் அல்ல. கடவுளினுடைய இயல்புகளினுடைய ஒட்டு மொத்தமே இரக்கம் தான். இந்த இரக்கத்திற்கு ரெண்டு வடிவம் உண்டு. ஒன்று பெற்றுக்கொள்ளும், இன்னொன்று கொடுக்கும். நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கமாயிரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம், எங்களுக்கு விருப்பம் இல்லை. கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் நமக்கு உள்ள பிரச்சனை. ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்றதுக்கு விருப்பம், பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம், ஆனால் கொடுப்பதற்கு விருப்பம் அல்ல. ஆதலால்தான் இறைவனுடைய இரக்க இயல்புக்குள்ளே எங்களால் முழுமையாக கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்றைய நாள்ல யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுகிற நாங்கள் இரக்கமாக இருக்கிறோம். அதனால இறைவார்த்தை என்ன சொல்கிறது? இரக்கம் உள்ளையோர் இரக்கம் பெறுவர், இரக்கம் காட்டுவோர் இரக்கம் பெறுவர். நான் இரக்கம் காட்டுகிறேன். இந்த இரக்கம் இல்லாமல் நான் எப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை எனக்கு சொந்தமாக்குவது? கனிவு இல்லாமல் எப்படி ஆண்டவருடைய கனிவை நான் சொந்தமாக்குவது? அமைதி இல்லாமல் எப்படி ஆண்டவருடைய அமைதியை நான் சொந்தமாக்குவது? சமாதானம் சொல்லுகின்ற எண்ணம் இல்லாமல் எப்படி நான் சமாதானத்தினுடைய கல்வியாவது? சிந்திப்போம். ஒரு கூட்டம் இவன் சத்தம் போடுகிற பொழுது இவனிடத்தில் சொல்லுகிறது, பேசாத, சத்தம் போடாத, கலைக்காத. அவன் தூசணம் சொல்லுது. இல்லை, தூசணம் சொன்னாலும் சனம் அப்படி பாட்டுக்கு போயிடும். அவன் தூசணம் சொல்லுகிற, சண்டை பிடிக்கல, தீயது செய்யல. அவன் ஆண்டவருடைய இரக்கம் கேட்டு செழித்தான். அவ்வளவுதான். நமக்கு என்ன பிரச்சனை? எப்பொழுது இந்த கூட்டம் இயேசுவினுடைய இரக்கத்துக்காக அவர்கள் செழித்த பொழுது அவனை நிறுத்த முயற்சி செய்ததோ, அப்பொழுது அவன் மீண்டும் உரக்க கத்தினான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, மகனே, என் மீது இரக்கம் வையும். நற்செய்தி சொல்லுகிறது, இயேசு நின்றார். இயேசு நின்றார். பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி, இயேசு உங்களுக்காக, உங்களுடைய குரலுக்காக நிற்கக்கூடியவர் என்று நீ நம்புகிறாய்? ஒன்று. ரெண்டு, உன்னுடைய குரலால் இயேசுவை நிறுத்த முடியும் என்று நீ நம்புகிறாய்? ரெண்டும் தொடர்புபட்டதான், ஆனால் அவசியமானது. என்னுடைய சிவத்தினுடைய குரலுக்கு இயேசுவை நிறுத்தக்கூடிய வல்லமை உண்டு என்று சொல்லி நம்புகிறாயா? அந்த அளவுக்கு விசுவாசம் உண்ட சிவத்தில் உனக்கு இருக்கா? இருக்கு, ஆனா இதுதான் நிறைவேற குழப்பம். இருக்கு, ஆனா இல்லை. ஏனென்றால் இப்ப சாட்சிக்கு வந்து செவிச்சிட்டு சில விஷயம் நடக்கலைன்னா ஒரு 2 மாசத்துல கேட்போம், யாரு நல்ல நேரம் சொல்லுவாங்க, யாரு நமக்கு முட்டையை உடைச்சி தேசிக்காய வெட்டி இந்த வெற்றிலையில தடவி சொல்லுவாங்க. எது வச்சு கிச்சு விட்டுட்டாங்களோ, சுவாமி நீங்க சொல்லுங்க சுவாமி, எங்களோட வீட்டுல முன் கதவுக்குள்ள புதைச்சாங்களா, பின் கதவுக்குள்ள புதைச்சாங்களா, கேட்டுக்கு பக்கத்துல புதைச்சாங்களா, கேட்டுக்கு வெளியில புதைச்சாங்களா, எவ்வளவு கண்பா எடுப்பீங்க சுவாமி?
சுவாமிகிட்ட சொல்றாக்கள் இருக்கிறாங்க, சாமிகிட்ட சொல்றாக்கள் இருக்காங்க. நான் வித்தியாசம். நிற்கக்கூடிய வல்லமை உன்னுடைய சபத்திலே உண்டு என்றால், உன்னுடைய குரலுக்கு ஆண்டவரை நிறுத்தக்கூடிய வல்லமை உண்டு என்றால், நின்று ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கக்கூடிய அதே எண்ணம் எங்களுடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்றால், அவன் காணும், அவனும் போதும். யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்தார். இயேசு என்று சொல்கிறார், அவரை கூப்பிடுங்கள். எந்த கூட்டம் சத்தம் போடாத பேசாத என்று சொன்னதோ அதே கூட்டம் இப்பொழுது அவரிடத்தில் சென்று சொல்லுகிறது, துணிவோடு இரு. இதான் நடிக்கிற கூட்டம். துணிவோடு இரு. ஆண்டவர் உண்மை கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வெற்றிகளுக்குள்ளே வந்து போட்டோ எடுக்கிற எல்லா கூட்டமும் நம்மளை வாழ்க்கை போட்டு போறாக்க கிடையாது. சரியா? போட்டோ எடுத்து போட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு போவாங்க, எங்க இருந்துதான் இதெல்லாம் பிரச்சனை தெரியல, ஏதோ செய்யலாம் போல. பெரிய குழுதான், பெரிய நினைப்பு தான். போட்டோ எடுத்து போட்டு நம்மளோட சாப்பிட்டுட்டு போற வழியில நமக்கே சொல்லிட்டு போவாங்க. இருக்கிறாங்க இல்லையா? இல்லையா? இருக்கிறாங்க. அதான் கூட்டம். இந்த பார்வையற்றவன் நின்று கூட்டத்திற்கு பதிலளிக்கவில்லை. அவனுக்கு தேவையில்லாதவன். உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா கருத்திற்கும், உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா சத்தத்திற்கும், உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விமர்சனத்திற்கும் நீ விடையளிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, வேண்டாம், தேவையில்லை. நீ கூப்பிட்டது யாரை? இயேசுவை. நிற்கிறாரா? இருக்கிறாரா? இருக்கிறார். இங்க இருக்கிறாரா? இருக்கிறார். கூப்பிட்டது யார் உன்னை? இயேசு. இவன் சென்றான். இயேசு கேட்டான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இந்த கேள்விதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். இந்த கேள்விதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய்? ஆனால் இயேசு இதை கேட்கிறதுக்கு முன்னுக்கு இந்த பார்வையற்றவன் ஒரு காரியம் செய்யலாம். மிக முக்கியமான காரியம். தன்னுடைய மேலுடையை எரிந்து விட்டு புதுகரித்துக் கொண்டு இயேசுவிடத்திலே வந்தான். அது என்ன மேலுடை? பிரியமானவர்களை, இந்த இறந்து கேட்கிறவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள் அந்த பாரம்பரியத்தில் ஒரு மேலுடை போட்டிருப்பாங்க. அதனுடைய உள்பக்கத்துக்கு பொக்கெட் இருக்கும். சரியா? கோட். அந்த கோட்ல வெளிப்பக்கத்துக்கு பொக்கெட் இருக்காது, உள்பக்கத்துக்கு பொக்கெட் இருக்கும். இந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த கலெக்ஷன் எல்லாம் உள் பாக்கெட்டுக்குலாம் இருக்கும். பிட் பாக்கெட்ல இருந்தா அடிச்சுட்டு போயிடுவாங்க, மேல் பாக்கெட்ல இருந்தா சுட்டுட்டு போயிடுவாங்க. உள் பாக்கெட்டுக்குள்ள பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனால் இவன் தான் பாதுகாப்பாக சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை பின்பற்றினான். ஒரு பிச்சைக்காரனுக்கு அன்றைய கலெக்ஷன் தான் வாழ்க்கை. ஓமா இல்லையா? இன்றைய கலெக்ஷன் தான் வாழ்க்கை. அன்றைய கலெக்ஷன், அன்றைய தேவை, அன்றைய தேவை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அனுப்புவாங்க. நம்மளோட கலெக்ஷன் என்ன? நிறைய இருக்கு இல்லையா? சில பேர், சில பொம்பளை பிள்ளைகள் செய்யற வேலை என்னன்னு சொன்னால், சமூகத்திலே எவன்லாம் காவாலியோ அவனை தான் விரும்புவார். சரி, சமூகத்திலேயே எவன் காவாலியோ அவனை தான் விரும்புவார். யாராவது கேள்வி கேட்டா இல்லை, அவனை கட்டுனா திரும்பிடுவான், கட்டுனா திரும்பிடுவான். அவன் என்ன சொன்னாங்க, முறுக்கி கொண்டு தான் போவான். இந்த ஊரால இதால போகணும், பைக் எக்ஸ்ட்ரா சத்தம் போகணும். இப்ப அவனை கட்ட வேணும் என்று சொல்லி திருப்பயணங்களும் போகணும்.
நான் என்னதை சாட்டிக்கணும்னா இந்த கட்டுனா அவன் தான் கட்டும். வெள்ளிக்கிழமையில காலை சாப்பாடு இல்லை, என்னத்துக்கு என்ற கல்யாணம் நடக்கும். என்ன கல்யாணம்? அவனோட கல்யாணம் நடக்கும். 40 நாள் மரக்கறி அம்மாவோட கலைக்கிறது இல்லை. அம்மா சொல்லிட்டு அவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. சி உன்னோட கதை வேணாம். நான் 40 நாள் மரக்கறி இருந்து வெள்ளிக்கிழமையில சாப்பிடாம இருந்து கட்டி காட்டுறேன். ஏசுறது இன்றைக்கு வந்தாக்க எத்தனை வேற தெரியாது. செஞ்சு காட்டுறேன். அப்ப நாங்கள் இயேசு கூப்பிடுற நேரம் கோட்டை கழட்டிட்டு போவேன். சில பேர் தீய மனிதர்களை சுமக்கிறோம், தீய உறவுகளை சுமக்கிறோம், குடும்ப திருமண வாழ்வுக்கு எதிரான பாவங்களை சுமக்கிறோம். எங்களுடைய தொலைபேசிகளிலும் கைபேசிகளிலும் தீய தகவல்களையும் தீய எண்ணங்களையும் தீய காட்சிகளையும் சுமக்கிறோம். எண்ணங்களையும் சுமக்கிறோம், வார்த்தைகளையும் சுமக்கிறோம், மனிதர்களோடு சுமக்கிறோம், பாவங்களை சுமக்கிறோம். ஆனால் எனக்கு ஆண்டவரும் வேண்டும். ஒருபுறம் இந்த பாவம் வேண்டும், விட்டுட்டு எழுதி போக எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை கடவுள் தொட மாட்டார். குறை நினைச்சாலும் அதான் உண்மை. மாற்றம் என்பது என்னை வெறுமையாக்குகிற பொழுது எனக்குள்ளே ஆண்டவர் முழுமையாவார். எனக்கு ஒவ்வாதவற்றை நான் கலைந்துவிட நான் எடுக்கின்ற தீர்மானம் தான் என்னை வெறுமையாக்கி என்னுடைய வெறுமையிலே என்னை புரிதலாக்கும். நான் ஆயத்தமா? ஆண்டவரே, எனக்கு முன்கோபம் வருது, முன்கோபம் வருது, முன்கோபம் வருது, முன்கோபம் வருது. பூச முடிஞ்சோன்னா திருப்பி முன்கோபம் வந்துச்சு. அது என்னவோ தெரியல, பாதம் எனக்கு என் புருஷனை பார்த்தோன்னு போகுது, அதை கொண்டு பார்த்தோன்னு போகுது, மனுஷியை பார்த்தோன்னு போகுது, அவங்கள பார்த்தோன்னு போகுது, இவங்க கவச்சோடனே போகுது. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், தொடங்கும் போது நெற்கன் வழிபாடு தொடங்க முடியுது. எல்லாத்தையும் செய்து கடைசியா சொல்றது என்ன? நாங்கள் பழகினர்கள், நாங்கள் பழகினர்கள். யாரும் இதை சொல்லி தந்தாங்க? கடவுள் எல்லாவற்றையும் படைத்து படைப்பினுடைய மேன்மையாக மனிதனை படைத்து மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்தார். அப்படிதானே? நாங்கள் யாரு? சிந்திக்க தெரிந்த மனிதர்கள். நன்மையில நம்முடைய தமிழ் பிரதேசம் வந்து ஒரு 6ஆம் ஆண்டுக்குள்ள இல்ல 11 வயசுக்குள்ள ஒரு 55 வயசு மனுஷனால வன்மம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு, சரி, இந்த கொலையை செய்துட்டு வன்மம் செய்துட்டு நான் பழகினேன் தானே சொல்ல விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? சரியா? பிரியமானவர்களே, இது மனிதனுடைய பலவீனம் அல்ல, மனிதனாக இருக்காத பாவம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது மனிதனுடைய பலவீனம் அல்ல, மனிதன் மனிதனாக இருக்காத பாவம். மனிதன் மிருகமாகின்ற நேரம் அவனுடைய பலவீனம் என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்த முடியாது. மாறாக நான் மிருகமாக வாழ்கிறேன் என்கின்ற எண்ணம் புரிய வேண்டிய நேரம். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை மிருகம் இருக்கு? கோபத்துல எத்தனை மிருகம் வருது? காமத்துல எத்தனை மிருகம் வருது? வைராக்கியத்துல எத்தனை மிருகம் வருது? வார்த்தைகள் எத்தனை மிருகம் வருது? துணையாக இருக்க அழைக்கப்பட்டவரை, துணைவியை, மனைவியை தூசண வார்த்தைகளால் சொல்லுகின்ற ஒவ்வொரு கணவனும் மிருகம், ஒவ்வொரு மனைவியும் மிருகம். உனக்குத்தான் நாங்கள் பேசுகிற வார்த்தை சக்தி கொடுத்திருக்கிறோம், சிந்திக்கிற சக்தி கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் கடவுள் திருமணத்தை மிருகங்களுக்கு இடையே ஏற்படுத்தி
மனுஷனுக்கு மனுஷிக்கும் இடையில ஏற்படுத்தணும். புரிஞ்சு கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள், தியானியுங்கோ, தீர்மானிங்கோ, விட்டு கொடுங்கோ, பேசுங்கோ. நீ 2 ஸ்கேல்ல கத்துனா நான் 4 ஸ்கேல்ல கத்துவேன். நீ 5 தூசணம் சொன்னா நான் 10 தூசணம் சொன்னேன். சண்டை தான் சட்ட வெளியத்தான் செய்யும். வா இல்லையா? இதுதான் மனித நிலையில் இருந்து இறங்குகின்ற பாவ நிலைகள். இதை பலவீனம் என்று சொல்லி நியாயப்படுத்த முடியாது. என்னுடைய இயல்பை இழக்கிறேன் என்கின்ற புரிதலோடு தூய மனித நிலையிலே ஆண்டவருடைய சாயலும் அவருடைய உயிர்மூச்சையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் திருத்த வேண்டிய பொழுது உன்னுடைய கோட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கிறா? அதான் இன்றைய கேள்வி. விட்டுட்டு எழுதி போய் இந்த நற்செய்தியினுடைய இறுதி வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவனை குணப்படுத்தினான், அவன் இயேசுவை பின்பற்றினான். இந்த சாட்டிக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைச்சி திருப்பி பாவியா போறது அல்ல. ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவரை பின் செல்வது வாழ்வு. விழாதான் படிடுவோம். முடியுமானவர்கள் விழாதான் படிடுவோம். எங்களுடைய ஆன்மாவுக்காக செபிக்கின்ற பொழுது, எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகின்ற பொழுது, பிரியமானவர்களே, அற்புதமும் அதிசயமும் இப்போதுதான். உனக்கு விருப்பம் என்றால், உனக்கு விருப்பம் என்றால், உன்னுடைய ஆன்மா உனக்கு தெரியுமல்ல, உன்னுடைய ஆன்மா இவருக்கும் தெரியும் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி சொன்னார். உன்னுடைய வெளியார்ந்த குழப்பங்களை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டு உன்னுடைய உள்ளார்ந்த குழப்பங்களை இயேசுவிடத்திலே ஒப்புக்கொடு. எடுத்து வை. இயேசுவே, எனக்குள்ளே எத்தனையோ மிருக எண்ணங்கள், சிந்திக்கின்ற ஆற்றலிலே இருந்து நான் என்னை இழக்கிறேன். கோபம் வருகிற பொழுது, குழப்பம் வருகிற பொழுது, நான் நினைத்தது நடக்காத பொழுது, தோல்வி அடைகிற பொழுது, நான் விருப்பமானதை இழக்கின்ற பொழுது, கஷ்டத்திலே, துன்பத்திலே, உறவுகளுக்குள்ளே மனக்கசப்புகள் வருகிற பொழுது நான் மிருகமாக எந்த ஆண்டவர்? கல்வாரியினுடைய ஆண்டவர். நம் பாவங்களுக்காக தன்னை கொடுத்த இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற பொழுதும் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை அறியாமல் செய்கிறார், தங்களுடைய தவறுகளை புரியாமல் செய்கிறார்கள், தாங்கள் இறை சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை நினையாமல் செய்கிறார்கள். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்குவீராக தத்தளிக்கின்ற வாழ்வினுடைய நிலைகளில் இருந்து எங்களை விட்டு கரை சேர்ப்பீராக. கையை கூர்ந்து எங்கள் மீது இரக்கம் வைப்பீராக ஆண்டவரே. என்னையும், என் கணவனையும், என் மனைவியையும், என் பிள்ளைகளையும், என் தந்தையை, தாயை, என் சகோதரனை, சகோதரியை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மறைவான குற்றங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய மறைவான குற்றங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. என்னுடைய மறைவான குற்றங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. குடும்ப வாழ்விலிருந்து கணவன் மனைவி அந்நியோன்ய பரிசுத்தமான பிரமாணிக்கத்தில் இருந்து தூய்மையான உடல் உள்ள ஆரோக்கியத்தில் இருந்து இச்சைகளுக்கும் மோகங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்த பொழுதுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன்.
எங்களுடைய சுய நலன்களுக்கும் சுய விருப்பங்களுக்கும் இடம் கொடுத்த பொழுதுகளில் இருந்து, என்னுடைய பெற்றோரை அவமதித்த பொழுதுகளில் இருந்து நான் விடுபட சிரிக்கிறேன். தோல்விகளை தாங்கிக் கொள்ளாமல், திருப்பணிகளுக்கு செல்லாமல், கடவுளை தேடாமல், செரிக்காமல், இறை உறவிலிருந்து பிரிந்த பொழுதுகளில் இருந்து நான் விடுதலை பெற சிரிக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களால் பரிசுத்தத்தை இழந்ததிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமடைய சிரிக்கிறேன் என்று சொல்லி, கல்வாரினாதா கல்வாரினாதா கரை போக்கிடும் கரை சேர்த்திடும் என்று சொல்லி பாடி சிரிப்போம். இன்று நான் பரிசுத்தமாக விசுவாசமாக உன்னிடத்திலே கேட்பது எல்லாமே என்னுடைய ஆன்மாவினுடைய பரிசுத்தம் ஒன்றே. என்னுடைய ஆன்மாவினுடைய பரிசுத்தம் ஒன்றே எனக்கு போதும். தூய ஒரு உள்ளத்தை என்னகத்தை உருவாக்கும் இயேசுவே. தூய ஒரு உள்ளத்தை என்னகத்தை உருவாக்கும் இயேசுவே. இயேசுவே, உம்முடைய ஆணிகள் எனக்காகவே, உம்முடைய சிலுவையும் எனக்காகவே, நீர் அனுபவித்த சாட்டை அடிகளும் எனக்காகவே, உம்முடைய தலை மீது சூடப்பட்ட முள்முடியும் எனக்காகவே, இவை அனைத்தும் சேர்ந்து கொடுத்த எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இயேசுவே, குறையாத உன்னுடைய அன்பு எனக்காகவே. இந்த அன்புக்குள்ளே இந்த நாளிலே இந்த நேரத்திலே என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இரத்தத்தால் என்னை குணமாக்கும், உம்முடைய இரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய காயங்களால் என்னை பலப்படுத்தும், உம்முடைய அருள் வல்லமையினால் என்னை ஆசீர்வதித்து திடப்படுத்துவீராக, மன்னிப்பீராக, தயை செய்வீராக. குற்றம்
நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக சிரிக்க போகிறோம். உங்களுடைய கரங்களை உங்களுக்கு முன் நீட்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து இந்த கரங்களையும் பார்த்துக் கொண்டு இயேசுவையும் பார்த்துக் கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நான் கடந்து வந்த பாதையிலிருந்து எத்தனையான காயங்கள், பாவங்கள், கரைகள் நான் செய்திருக்கிற இந்த கையால், என்னுடைய உடலினுடைய தன்மைகளினால் இயேசுவின் நாளிலே இந்த நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் செய்த தியானங்கள் ஒப்புரவு அருட்சாதனங்கள் நம்முடைய நற்கருணை பிரசன்னத்தினுடைய வல்லமையினால் குணமாக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கரங்களை ஆசீர்வதி. என்னை மனுஷனா படிச்சு சிந்திக்கிற ஆற்றலோட, சிரிப்போட, புன்னகையோட, மகிழ்ச்சியோட, நல்ல எண்ணங்களோட, வார்த்தைகளோட வாழக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுத்தமைக்காக இந்த கரங்களை நீட்டிய வண்ணம் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவே, இந்த கைகளை இப்போது ஆசீர்வதியும். உடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரா. என்னுடைய உடலை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய உடலை தூய்மைப்படுத்தும். என்னுடைய பிரசன்னத்தை என்னுடைய உடலிலே உணர்கின்ற ஆற்றலை தாரும் இயேசுவே. பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் நாங்கள் மற்றவருக்காக சிரிக்க போறோம். பக்கத்தில் நிற்கிற உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து திரும்பிக் கொள்ளுங்க. யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் பார்த்து திரும்புங்க. ஒருவர் மற்றவர்களுடைய தலையில உங்களுடைய கைகளை வைங்க. நாங்கள் சிரிக்க போறோம். பிறகு மாறி வச்சு சிரிக்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கரங்களை மற்றவர் மீது வையுங்கள். நான் உங்களுக்காக சிரிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் சிரியுங்கள். இயேசுவே, என்னுடைய கரம் மற்றவரை உணர்வுபூர்வமாக ஆசீர்வதித்த பொழுதுகள் குறைவோ, ஆனால் இப்பொழுது நான் கரம் வைத்து சிரிக்கிறேன். நீ கொடுத்த வல்லமை மீது நம்பிக்கையோடு சிரிக்கிறேன். இந்த சகோதரியை, இந்த சகோதரனை, இந்த பிள்ளையை, இந்த தாயை நீ இப்போது ஆசீர்வதி. இந்த உள்ளம், இந்த ஆன்மா இந்த இடத்துல எதை கேட்டு வந்ததோ அதை கொடும். தீமையில் இருந்து, பாவத்தில் இருந்து, சீரகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, வாழ்வினுடைய பலவீனங்களில் இருந்து விடுதலை வரும் இந்த என்னுடைய சகோதரிக்கு, சகோதரனுக்கு, இந்த உறவுக்கு ஆண்டவரே, உங்களுடைய சக்தியை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய சுவாசத்தை, உங்களுடைய உயிரை, உங்களுடைய சாயலை, உங்களுடைய பாவனையை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை குணப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தினுடைய பொழுதை இப்பொழுது இந்த உள்ளத்திற்கு குணம் விடுதலை தாரும் இயேசுவே. விடுதலை தாரும் இயேசுவே. விடுதலை தாரும் இயேசுவே. குணமாக்கும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. நிரப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த சகோதரன், சகோதரியினுடைய கண்ணீரை, வேதனையை, சரீரத்தை, குழப்பத்தை, மனக்கசப்பை, காயங்களை, தனிமையை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து குணப்படுத்தும். இந்த வேலைகளை மாறி மாறி கிளம்பித்து இன்னும் ஒழுக்கமாக சிரியுங்கள். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாட்டையை நாங்கள் மேற்கொண்ட இந்த திருத்தல பயணத்தினுடைய இந்த தியான நிகழ்வு எங்களுடைய வாழ்வை நிறைக்கட்டும், எங்களுடைய மனதை நிறைக்கட்டும், எங்களுடைய ஆன்மாவை புதுப்பிக்கட்டும். உடைய வல்லமையினால் எங்களை ஆசீர்வதியும், உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கும், தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும். நன்றி சொல்லி மீண்டுமாக ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்களுடைய கரங்களை எடுத்து மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை அன்பு
அன்பு செய்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். உங்களுடைய நெஞ்சு மீது உங்களுடைய கைகளை வைத்து மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மௌனத்திலே நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே தினக்கருணை ஆசீர்வாதத்தை தொடர்ந்து உங்களுடைய திருப்பலி என்கின்ற மகத்துவமான சுகத்துக்குள்ளே பங்கேற்று உங்களுடைய நற்கருணையை உணவாக உட்கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய பிரசன்னத்தினால் என்னுடைய இதயத்துக்குள்ளே வருகிறேனே, இந்த பரிசுத்தமான உணவாக இன்னும் கொஞ்ச நேரத்திலே திருப்பலியிலே எனக்குள்ளே வா. ஆண்டவரே அறியாமல் உணராமல் உன்னுடைய மனித பலவீனங்கள் என்று சொல்லி நான் என்னை நியாயப்படுத்திக் கொண்டு உன்னை மறந்து வாழ்ந்த நான் இந்த பரிசுத்தமான நேரத்துக்குள்ளே உமக்கு சொந்தமாக விருப்பமாகிறேன். களைய வேண்டிய அனைத்தையும் களைந்து உன்னை சொந்தமாக்க ஆசீர்வாதம் தாரும். முழங்கால் படியிட்டு மாண்புரு வருமானத்தை என்கின்ற இறுதி ஆசீர்வாத பாடலில் பங்கேற்பார். இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.